ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து நரேஷன் கொடுத்தப்போ ஐ திங்க் பாலாஜி தான் ஃபர்ஸ்ட் கேட்டார். கேட்டுட்டு விவேக் என்டர்டைனராக இருக்குது, லெட்ஸ் டூ இட், அவ்வளோதான். ஸோ அப்படியே கால் டேக் ஆச்சு. ஒரு 10 days சாரி ஒன் ஸ்டோரி கேட்ட உடனே ஸோ வி தாட் லைக் இட் வில் பி அ பிகர் என்டர்டைனர். ஸோ வி தாட் லைக் வி கேன் டூ இட். ஸோ 10 days வி ஸ்டார்டட் தி ப்ரொடக்ஷன். ஸோ யா things are fine. Nice. So ma'am, you've been associated with them, இல்லையா? Okay, call me Deepa, don't call me ma'am firstly. Okay, so you've been associated with them for this film. So I mean joined them pretty late, couple weeks back. But I'm glad to associate with them and thereby kickstart our journey into production. This is their first production. Yes. So yeah, glad to associate with Okay, them. you've been supporting them halfway through. Nearly fag end of the journey, but yeah. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம், படம் பார்க்கணும்னு தோணுது. நான் பார்க்கல, படம் ஃபுல்லாக காட்டலை நீ. பட் பார்த்த வரைக்கும் ஒரு ஐ திங்க் ஒரு 3 சீன் காமிச்சான். குட், ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிமாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். டைரக்டர் சார் கிட்ட பேசணும். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு சொப்பன சுந்தரின்னு பேர் வச்சிங்க சார்? சொப்பன எல்லாருமே இதே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சொப்பன சுந்தரி எதுக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு ரீசனாக தான் வச்சிருக்கிறேன். படம் பார்த்தா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சாருக்கு தெரியும் கதையெல்லாம் என்னன்னு தெரியும். அவங்களுக்கு தெரியும் எல்லாம் டைட்டில் கேட்சியாக இருக்கு, அதுக்காக வச்சிருக்கோம், ஒரு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அது சத்தியமாக கிடையாது. கண்டிப்பாக இந்த கதைக்கு சம்பந்தமான டைட்டில் தான் அது. ஒரு ஃபீமேல் லீடு அண்ட் எதுக்காக அதை வச்சிருக்கோன்றது, அவங்க எது மேலே நிற்கிறாங்கன்றதுலாம் தெரியும். எது எதை ரிலேட் பண்ணுன்றது கண்டிப்பாக படம் பார்த்தோன்னு தெரிஞ்சிடும். தியேட்டருக்கு போய் படத்தை பாருங்க, அதுக்கான விடை தெரிஞ்சிடும். கரெக்டா? கண்டிப்பா. ஓகே, சோ இந்த படம் இது உங்களுடைய 2வது படம். How important this is for your career? How important this film is for your career? இல்லையே, எல்லா படமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். எங்க சார் எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு படம் ஒன்று பண்ணி முடிச்சோடனே அடுத்த படம் பண்ணும்போது அந்த முந்தைய படத்துல இருந்து ஒரு பெட்டர்மெண்ட் வேலை தான் வந்து நீ பண்ணணும், அப்படிதான் எங்களை வளர்த்துருக்கிறாரு. ஸோ இந்த படம் என்னோட கரியர்லயும் எனக்கு எங்க டீமுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படமா இருக்கும். என்னோட ப்ரொடக்ஷன் டீம், ஐஸ்வர்யா, எங்களோட எல்லாருக்குமே நடிச்ச எல்லாருக்குமே வந்து தெரியும். பார்த்தவங்க சில பேருக்கும் தெரியும். அது கண்டிப்பா ரொம்ப முக்கியமான படமா இருக்கும் என்னோட கரியர். சூப்பர். சோ உங்க டீமுக்கு தெரியும், எங்களுக்கு மக்களுக்கு எல்லாம் என்ன சொல்லி நீங்க இந்த படத்துக்கு வாங்க, செம்மையா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எல்லா படத்துக்குமே வந்து மக்கள் தியேட்டர்ல வந்து பார்க்கணும். இந்த படம் வந்து நிச்சயமா வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து இது உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல நடக்கிற கதை மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே கனெக்ட் பண்ணிப்பீங்க ஏறக்குறைய. ஸோ ரொம்ப ரிலேட்டபிளா வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக பார்க்கலாம். நம்ம இதை வந்து ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல். போன படம் வந்து ஃபுல்லாகவே த்ரில்லர். ஸோ கம்ப்ளீட்டாக த்ரில்லர் ட்ராமாவில் போனேன். நான் த்ரில்லர் பண்ணும்போதுமே குடும்பங்கள் பார்க்கணுன்ற மாதிரி இது அந்த ஃபீல்டில் தான் வந்து ரைட் அப் பண்ணியிருந்தது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேமிலி வந்து பார்க்கணும், கமர்ஷியலாக வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுல முடிவு பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கோம். ஃபேமிலியோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ண கண்டிப்பாக பார்க்கலாம். எதனால சார் சொப்பன சுந்தரிக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணி நீங்கள் போட்டிருக்கீங்க? கொஞ்சம் பழைய கேள்விதான். கிடைச்சாங்க அதனாலதான் பண்ணு சொல்லிடுவா. இது என்ன அநியாயம்? இல்ல, கதைக்கு வந்து ரொம்ப எனக்கு அந்த ஏரியால இருக்கிற அந்த ஸ்கின் டோனு எனக்காக, கதைக்காக நிறைய பெர்ஃபார்மன்ஸ் அவங்க முன்னாடி அதுக்காக கிளாஸ் ஒர்க் நிறைய பண்ணாங்க. ஸோ அந்த கேரக்டர் பண்றதுக்காக வந்து அவங்க மட்டும் இல்ல, அவங்க லட்சுமி பிரியா அண்ணன் வந்து கிளாஸ் ஒர்க்லாம் கிடையாது, ஸ்பாட்லயே தான் ஒரு வேலை. அவங்க எனக்காக நிறைய கிளாஸ் ஒர்க், அவங்களும் சுனில் சாரும் நிறைய கிளாஸ் ஒர்க் பண்ணாங்க படத்துக்காக. ரொம்ப வேற மாதிரி ஒன்று பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த அவங்க கதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆன பிற்பாடு இதுக்காக நிறைய டைம் எடுப்பேன்னு சொன்னேன் நான் அவங்க கிட்ட. அது ஐஸ்வர்யா பண்றேன்னு வந்து சொன்னாங்க. ஸோ இமிடியேட்டா ஹாய், வெல்கம். ஹலோ. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஹாய் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நான் கேள்விகள் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஹலோ ஹலோ, ஹாய் ஹாய் ஹாய். ஓகே, ஸோ லக்ஷ்மி பிரியா அப்படின்னாலே பயங்கர உங்களோட கேரக்டர்ஸ் படத்தில் வந்து பயங்கர யூனிக்காக வித்தியாசமாக இருக்கும். அதில் வந்து பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த படத்தில் எப்படி சொல்லுங்க? இதுலயும் அதே மாதிரி யூனிக்கான ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் தான். என்ன என் குரல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டைரக்டர் வேணான்ட்டாரு, அது கேன்சல் பண்ணிட்டாரு படத்துல. ஸோ அதான் இந்த கேரக்டருக்கான யூனிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து டப்பிங் பண்ணல. ஸோ யா இந்த படத்துக்கு நான் இப்பதான் முறையா பேசுறேன், அதனால
ஜாலியாக இருக்கு. ஸோ நீங்கள் சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறேன், எனக்கே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்னு, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஜாலியான படம். எனக்கு எல்லா விதத்துலையுமே இது நிறையா புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஒரு காமெடி. அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதாவது இந்த ஒரு படத்தில் என்னென்னா நிறையா ஃப்ரேம்ஸ் வந்து நாங்கள் நடிச்சு முடிப்போம் இல்லையா, அப்போ மானிட்டர் செக் பண்ணுவார்ல டைரக்டர். எங்கள் டைரக்டர் மட்டும் அப்படியே அந்த மானிட்டர் பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. நான் கூப்பிட்டு கேட்பேன், என்ன இங்கே என்ஜாய் பண்ணுறீங்களா படத்தைன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல செட்டாக இருந்தது. அண்ட் கோ ஆக்டர்ஸ் எல்லாமே ஒரு ஆன்சாம்பிள் காஸ்ட், யாராக இருக்கட்டும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து we had a good time making the film, you know. So அந்த ஒரு எனர்ஜியா இருக்கட்டும், அங்க இருக்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. அண்ட் கோபி சார் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, பட் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியே ஆகணும். அந்த ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை நாங்க என்ஜாய் பண்ணதுக்கு ஒரு பெரிய காரணம் தி என்டையர் டைரக்டர்ஸ் டீம். அங்க நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் அப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. செம்மையா திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் மைக்ல, அப்பவும் அப்படிதான் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதனால இவங்க எல்லாரும் திட்டவே மாட்டாருன்னு சொன்னாரு. அது நம்ம பெரிய ராமர் திட்ட மாட்டாரு, அந்த மாதிரி சிரிச்சுட்டு இப்ப பாத்தீங்களா இப்படியே தான் இருப்பாங்க அவங்க செட்டு முழுக்க. சோ அவங்க அப்படி இருக்கும்போது நம்மளும் அப்படிதான் இருந்தாங்க. So அது ஒரு ரொம்ப we had a great time on set. So என்னோட ஒரு ஃபீல் என்னன்னா, நாங்க வந்து அவளை என்ஜாய் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்கோம்னா அது கண்டிப்பா ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும். See, it's not like a favor, ப்ளீஸ் வந்து எங்க படம் பாருங்க, அப்படி கிடையாது. ஏன்னா நாங்க வந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக தான் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் a give and take. நாங்க எங்க வேலையை பண்ணிட்டோம், உங்க வேலை வந்து படம் பார்த்துருங்க, என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். சூப்பர். கேட்கவே லைக் பார்க்கும் போதே தெரியுது ஒரு ஃபன்னான ஒரு டீம். ஸோ நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இல்லையா? யூ வாண்ட் டு ஷேர் சம்திங் அபவுட் தட்? இல்ல நீங்க படமே பாருங்க, அப்புறம் அதாவது இங்க ஃபர்ஸ்ட் பேசினாருல்ல எங்க டிஓபி, அதாவது நிறைய என் பிரச்சனையே வந்து அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு. அதுல முதல்ல ஆரம்பிக்கிறது நானா தான் இருக்கும். ஏன்னா தீபாக்கா ஒண்ணுமே இல்ல, அப்பதான் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான் நான் சிரிக்க ஆரம்பிச்சிருவேன். நான் தான் தீபாக்கா காலினா அவங்க ஐஸ்வர்யா காலி. என்னோட மேக்ஸிமம் காம்பினேஷன் நாங்க 3 பேர் தான். மாறி சிரிப்போம். அப்புறம் நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன், அப்புறம் அவங்க சிரிப்பாங்க, அப்புறம் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க, தீபாக்கா சிரிப்பாங்க. இதுவே ஒரு கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் அவர் வேற வழியே இல்லாம சிரிச்சிருவாரு. இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியலங்கிற மாதிரி அவர் ஆயிடுவாரு. ஸோ அந்த மாதிரி தான் செட் போயிட்டு இருந்தது. எல்லாரை விட நான் ரொம்ப ஈகரா இருக்கேன் இந்த படம் பாக்குறதுக்கு ஆக்சுவலி, you know. So I'm very excited. சூப்பர். டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கீங்க? டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கீங்க, ஒரு டிஃபரெண்டான பண்ணுங்க எல்லாரும். டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கீங்க, ஒரு டிஃபரெண்டான லக்ஷ்மியை பார்க்க போறோம் இல்லையா? வெரி நைஸ். ஓகே, ஸோ தென்றல், வெல்கம் டு காலிவுட். நீங்க டெபியூ இல்லையா அந்த படத்துல? சொல்லுங்க. Yeah, this is my first theatre launch. Yeah. How was the experience? எனக்கு சார் கூட ஒர்க் பண்றது ஷூட் பண்ண மாதிரி இல்ல, ஜாலியா ஏதோ போயிட்டு நிஜமா அப்படிதான் இல்லையா? இல்ல திட்டவும் சொல்லல, நடிக்கவும் சொல்லல, ஏதோ ஜாலியா பண்ணிட்டு வந்தோம். எனக்கு அப்படிதான் இருக்குது. I should thank my director for giving me the huge opportunity, and I should thank Bhaskar sir for putting my profile to the production team. Thank you production for accepting me. All the ADs over here, entire cast and crew for accepting me. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என்னோட அண்ணா மயன் கோபி சார் கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. ஐம் வெரி கம்ஃபர்டபுள் வித் த செட். ஒரு புதுசாக நடிக்க வந்திருக்கோன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண வைக்கல. பெரிய தேங்க்ஸ் வந்து நான் டைரக்டர் சாருக்கு தான் சொல்லுவேன். லைக் மை தலைவர் அப்படிதான் நாங்கள் பேசிப்போம். தேங்க்யூ ஃபார் புட்டிங் மீ ஹியர், தேங்க்யூ ஃபார் ரெகனைசிங் மீ. ஸோ எல்லாரும் படம் பாருங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இட் இஸ் லைக் நெக்ஸ்ட் டோர்ல நடக்கிற ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். நம்ம லைஃப்ல எல்லாரும் கிராஸ் ஆன ஸ்டோரி தான், அது நல்ல ஒரு காமிக்கா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வணக்கம். ப்ரெஸ், மீடியா அண்ட் ஆல் த பீப்புள். இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க. இன்னைக்கு தேர்ஸ்டேவாக இருந்தால் கூட நிறைய பேர் வந்திருக்கீங்க எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் எனக்கு ஒவ்வொரு படம், ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம் பண்ணுறதுக்கு முக்கியமாக எனக்கு பெரிய ஃபர்ஸ்ட் என்னோட பலமே வந்து என்னோட டைரக்டர் தான். அது வந்து சார்ல்ஸ், ப்ளீஸ் வாங்க. எனக்கு கனா படம் கொடுத்த அருண்ராஜாவாக இருக்கட்டும், காப்பே ரணசிங்கம் படம் கொடுத்த விருமாண்டியாக இருக்கட்டும், இன்னைக்கு சார்ல்ஸாக இருக்கட்டும். சார்ல்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு படத்துக்கு டைரக்டர் இல்லைன்னா வந்து ஒரு ஆக்டர் பெரிய ஆள் ஆகவே முடியாது. ஒரு டைரக்டர் தான் ஒரு ஹீரோயினை மாஸாக காமிக்க முடியும், மார்க்கெட் ஏற்ற முடியும், நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது யாரால முடியும்னா என்னோட டைரக்டர்னால மட்டும்தான் முடியும்.
ஸோ எனக்கு என்னோட டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னோட சார்ல்ஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சண்டை தான் போட்டோம் இந்த படத்துக்கு. இந்த படம் வந்து ஒரு விதமாக சண்டை போட்டு என்னை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்னாப்புல. ஐயோ ஆமாம் சார் மைக் கொடுத்துட்டாங்க. அந்த சண்டையை பற்றி இப்போ பேசி ஆகணும் சார், நான் விட மாட்டேன். ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு ஆக்டர் வந்து பெரிய ஆள் ஆகிறதுக்கு இப்போ எல்லா ஹீரோஸுக்குமே வந்து ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு மார்க்கெட் உள்ள ஹீரோ, ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு பெரிய ஹீரோஸ் எல்லாம் ஆகிறதுக்கு முக்கியமாக காரணம் வந்து டைரக்டர் தான். அதுவும் ஃபீமேல் சென்ட்ரிக்காக வந்து இங்கே நிறைய படங்கள், நிறைய மக்கள் வந்து எப்படி வருவாங்க, எப்படி பார்ப்பாங்க, ஒரு ஹீரோயினை எப்படி கொண்டாடுவாங்க, ஒரு ஹீரோ எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்றது டைரக்டர் தான். இங்கே சார் இருக்கார், ஜெயம் மோகன் சார், அண்ட் அவரோட சிஷ்யன் சார்ல்ஸ். நீங்கள் வந்து நான் படம் பார்த்துட்டேன் சார், நான் படம் பார்த்துட்டேன். நான் வந்து என்னோட கரியரில் எப்போவுமே சீரியஸான படங்கள் தான், எப்பவுமே அழுது ஒரு மாதிரி ஓகே ஒரு இன்டென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு காமெடி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான விஷயமே வந்து இன்னொருத்தவங்களை சிரிக்க வைக்கிறது தான். அள வைக்கிறது கூட ரொம்ப ஈஸி, ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. அது நம்ம பண்ணிட்டோம்னா ஐ திங்க் அதை விட பெஸ்ட் ஆக்டர்ஸ் யாருமே கிடையாது. அண்ட் அது நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இந்த படத்தில் நான் நல்ல நடிகை, நான் வந்து ஒரு நல்ல ஆக்டர், அது எல்லாமே நம்ம பக்கத்தில் வச்சுட்டோன்னா இந்த படத்தில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்கிறேன். கேமரா இங்கே இருக்கும், கேமரா பக்கத்தில் சார்ல்ஸ் இருப்பார். சார்ல்ஸ் நடித்தது அப்படியே நான் அடித்த காப்பி தான் அடித்தேன். இந்த படத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது வந்து நான் சார்ல்ஸ் வந்து என்ன பண்ணாரோ அது அப்படியே அடித்த காப்பி தான் நான் பண்ணேன் சார்ல்ஸ். அந்த பெருமை வந்து என்னோட டைரக்டர் தான் போய் சேரும். இந்த படம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. இட்ஸ் அ ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஒரு காமெடி ஃபேமிலி என்டர்டெய்னர். ஐ விஷ் அண்ட் ஐ ஹோப் இந்த படம் வந்து ஒரு பெரிய சார்ல்ஸ்க்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்து பெரிய டைரக்டர் ஆகி அடுத்த என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வச்சு ஒரு படம் எடுத்து என்ன சார்ல்ஸ் நல்லா தானே போயிட்டு இருக்கு. நீங்க அந்த சாங் அப்படிதான் வச்சிருக்கீங்க தலைவர் சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவரை, அதனால ஸ்டைல் எல்லாம் பண்ணிருக்கீங்க. சார்ல்ஸ் வந்து ஒரு சின்ன சண்டை என்னை வச்சு படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. யுவராஜ் அங்க இருக்காரு. அப்புறம் நான் யுவராஜ் கிட்ட சொன்ன, யுவராஜ் என்னோட மேனேஜர், யுவராஜ் கிட்ட சொன்ன சார்ல்ஸ் என்னை வச்சு படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சொன்னார் சார் அவரு. யுவராஜுக்கு ஃபோன் பண்ணி நான் யார் வேணா வச்சு பண்ணுவேன், உன் மேடம் வச்சு பண்ண மாட்டேன்டா அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. எதுக்காக அப்படி சொன்னாரு? எதுக்குன்னு கேளுங்க, நீங்க சொல்லுங்க டைரக்டர் சார். இல்ல ஒரு நல்ல விஷயம். அந்த சண்டை எதனால உருவாச்சுன்றது வந்து வேண்டாம், அது ரொம்ப மோசமா இருக்கும். உண்மையிலேயே நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நான் காலையில ஃபோன் பண்ணி கோபமாவே சொல்லிட்டேன். அவரு பிஆர்ஓ கிட்ட ரொம்ப கோபமாவே ரொம்ப ஹாஷாவே சொல்லிட்டேன், யார் வேணாலும் வச்சு பண்ண எங்களை வச்சு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. அப்படி தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாஷா பேசிட்டேன். கோபம் வந்துருச்சு உங்களுக்கு? அதுக்கப்புறமா அன்னைக்கு ஒரு நாள் தான் நான் கோவப்பட்டதே வந்து. அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த கோவத்தையும் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நிமிஷத்துக்கு நிமிஷம் கோவப்பட்டு இருக்கிறது வந்து இவங்க மட்டும்தான். நான் அப்புறம் டீச் பண்ணிட்டு இருக்கேன், எங்க கோவப்படாதீங்க, நான் அதெல்லாம் நான் நிறைய இழந்திருக்கேன், தயவு செய்து படாதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட. மேம் அப்பதான் வந்து மறுபடியும் கூப்பிட்டுட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க, சண்டை வளர்ச்சி அதெல்லாம் வந்து வேற. ஒரு நல்ல படம் வந்து நாம வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து தரணும், கதை வந்து மிஸ் ஆகக்கூடாது. இந்த கதையில வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதை நாம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இந்த கதையில வந்து நம்ம ஒரு திருக்குறளை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட கதை தான் இது. எல்லாருக்குமே வந்து ரொம்ப காமெடியா இருக்கும், ரொம்ப ஆனா ஆழமா அந்த ஃபன்னோட அவங்க வெளியே போகும்போது ஒரு திருக்குறளோட அர்த்தம் என்னங்கிறத ரொம்ப நல்லா தெளிவா தெரிஞ்சுட்டு தான் வெளியே போவாங்க, அவங்க புரிஞ்சுட்டு தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் தான் கூப்பிட்டு பேசினேன் சார்ல்ஸை. நீங்க தான் இறங்கி போனீங்க. நான் சொன்னேன் எதுக்கு நான் வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயங்க, கோவப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. கண்டிப்பா ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் நிறைய கோவப்பட்டு நிறைய விஷயங்கள் இழந்திருக்கேன். அதனால நான் வந்து எனக்கு அவரோட கோவம் வந்து புரிஞ்சிருச்சு. ஒரு போன் அடிச்சோடனே வந்துட்டாப்புல, அந்த கோவம் அவ்வளவுதான் ஒரு செகண்ட் தான் வந்துட்டு உட்காந்து he realized அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட்
எனக்கு நான் நிஜமாக சொல்கிறேன், இந்த படம் வந்ததுக்கப்புறம் சார்ல்ஸ் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய டைரக்டராக இருப்பார் அப்படின்றது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். நான் படம் பார்த்துட்டேன், நான் பார்க்காம சொல்லலை, பார்த்துட்டு சொல்கிறேன். இல்லை பட் ஒர்க் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப சார்ல்ஸ் வந்து எப்படின்னா சாரோட எக்ஸ்பீரியன்ஸில் அவரும் சொல்லியிருக்காரு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பக்கா பிளானிங். என்னோட கரெக்டாக ஒரு ஆர்டிஸ்ட்டை வெயிட் பண்ண வச்சதே கிடையாது. அந்த டேவோட டைமிங் அது இதுன்னு கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு படத்தை வந்து ஒரு 30 நாளில் எடுக்க முடியும் ஷார்ப்பாக அப்படின்னு வந்து சார்ல்ஸ் கிட்ட வந்து நான் நிறைய பேர் என்கிட்ட கதை சொல்லும்போது நீங்கள் வாங்க சார்ல்ஸ் ஷூட்டிங்க்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி எடுத்திருக்காரு சார்ல்ஸ். அப்புறம் இன்னொரு டைரக்டர் இங்கே இருக்காரு, செத்துமாயிரம் பொன் டைரக்டர் ஆனந்தும் இங்கே இருக்காரு. அவரும் என்னை ரொம்ப அப்படியே ப்ளீஸ் கம் ஆனந்த் வாங்க, அவருக்கு அடுத்த படம் நான் ஒன்று பண்ணுறேன். அவர் செத்தும் ஆயிரம் பொண்ணுன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியப்படம் வச்ச டைரக்டர்ஸ் சார் இவங்கெல்லாம். பயங்கரமான ஒரு பிளானிங். சார்ல்ஸ் பார்த்த மாதிரியே இன்னொரு வெர்ஷன்ல ஆனந்த் நான் பார்த்தேன். சூப்பர். நானும் ஜிவி பிரகாஷ் ஒரு படம் பண்ணுறோம். அதில் வந்து சூப்பர் பிளானிங். ஐ திங்க் 27 daysல இஸ் கம்ப்ளீட்டிங் ஹிஸ் ஃபிலிம். வாவ், அமேசிங். அது சூப்பர். அப்ப எவ்வளவு வெல் பிளான்டா இருக்கும். ஆமா, பயங்கரமான பிளானிங். சார்ல்ஸும் அந்த மாதிரி தான், ஆனந்தும் அந்த மாதிரி தான். நான் ரீசெண்டாக ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்ல அப்புறம் சாம்ராட்னு ஒருத்தர் வந்தாரு, ஒரு ஹிந்தி படம் ஒன்று பண்ணோம். 22 daysல எடுத்தார் அவரு. ஸோ பயங்கரமா பிளானிங்கா இருக்கு. இந்த ஜென்ரேஷன் பயங்கரமா பண்றாங்க. சொப்பன சுந்தரி எவ்வளவு நாள் ஷூட் பண்ணீங்க இந்த படம்? 30 days. 35. இவங்க வந்து 30 days, எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 38 அந்த மாதிரி போகுது. சூப்பர். இந்த காலத்துல அவ்வளவு ஃபாஸ்டா முடிக்கிறது பெரிய விஷயமா இருக்கே. கண்டிப்பா ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் டூ தட். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் நம்பி ஒரு டைரக்டர் பண்ணும்போது அது கரெக்டா ஒரு பட்ஜெட்ல முடிச்சு கொடுத்து அந்த ப்ராஃபிட்டபிளா ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இந்த காலகட்டத்தில். கண்டிப்பா. ஸோ அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஹம்சினி ஃபிலிம்ஸ், ஹைஹம்சா ஃபிலிம்ஸ், யூ பாக்ஸ், பாலாஜி, விவேக், சிந்தன், என்னோட டீம் கம்ப்ளீட்டாக, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், 2 cameramans. He was brilliant. Bala was very good. And Ravi illa Vignesh joined ஒரு half movie ஷேர் பண்ணியிருந்தாங்க. மியூசிக் டைரக்டர் அனிருத் மாதிரி இருக்கீங்கன்னு நிறைய பேர். ஐ எம் வெரி ஷுர் நீங்கள் இன்னைக்கு வந்து ப்ளீஸ் எனக்கு சியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு நாள் நீங்கள் அனிருத் மாதிரி பெரிய ஆளாக ஆகி இந்த அரங்கமே வந்து பயங்கரமாக உங்களுக்கு சியர் பண்ண கொடுக்குறோம். கண்டிப்பாக have that confidence and you killed it. Okay, and thank you so much for this opportunity. And கண்டிப்பாக படம் தியேட்டரில் போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு ஒரு அமேசிங்கான ஒரு ஃபன்னான டீம் இருக்காங்க. அதை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. எல்லாரும் சொல்லிட்டேனே, சுனில், கிங்ஸ்லின், தீபா சங்கர் அக்கா வந்து பிச்சிட்டாங்க. என்னோட அம்மா ரோல் பண்ணாங்க. சூப்பர். நேஷனல் அவார்ட் வின்னர் பிரியா. she did a fantastic job. டயலாக்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க, பட் she was brilliant in the film. ஒரு பட்டாளமே இருக்கு. ரெடின், கிங்ஸ்லின், பிஜாய், பியாண்ட், அகஸ்டின், நிறைய பேர். டாக்டர்ல வந்து ஆக்சுவலா வந்து இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நான் சொன்னேன் கூட, டாக்டர்ல சிவகார்த்திகேயனோட போட்டோ எடுத்துட்டு எந்த வச்சிருக்கேன்னா எல்லாருமே இதுல இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபுல் அந்த டாக்டர் டீம் ஃபுல்லா கூட்டிட்டு வந்துட்டாரு. அட்டகாசமா இருக்க போது. ஆமா, டெஃபினெட்லி சூப்பர். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது இமீடியட்டா அந்த படத்தை பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை வருது. கண்டிப்பா எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் all the very best, Aishu. Thank you so much. என்ன ஒரு ப்ராஜெக்ட் இருந்தாலும் she gives her best. மனசார பண்ணுவாங்க. அப்படி ஒருப்பட்ட ஒரு person and ஒரு performer அவங்க. So all the very best. இப்போ I would like to have the team on stage. Thank you. Special thanks to Mohan sir for coming today. Yeah. It's a great I mean நீங்க எங்க படத்துக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து பெரிய சப்போர்ட் சார். Thank you so much. லாஸ்ட் மினிட்ல சொன்ன சார்ல்ஸ் எப்பவுமே லாஸ்ட் மினிட்ல தான் சொல்லுவாரு. ஸோ லாஸ்ட் மினிட்ல சொன்னாலும் எங்களுக்காக வந்ததுக்கு. And we need all your blessings for our team.